அடிப்பாங்க கண்டாசுரம் காட்டுறாசுரம் காய்க்கு வச்சு வரணும் அந்த கதை அப்படி மதுராபுரி நாடு என்னுடைய நாடு. அந்த மதுராபுரி நாட்டை ஆண்டவர் பார்த்தீங்கன்னா சாமி வச்சுமா அந்த தம்பி உள்ள அப்புறம் தம்பி பின்னாடி வரும் சாமி அடிக்க போறாங்க வர இது பண்ண சொல்லி 2 பேருமே போட்டு அடிப்பானுங்க வரவாங்க போறப்ப சாவச்சு வச்சுட்டு போய் அப்புறம் வரங்க பாப்பா சாமி என்னோட பேரோ அண்ணா நான் வந்து கமலவல்லி அவன் தம்பி வருவான் தம்பி அப்புறம் தம்பி முன்னாடி வரும் வந்து அண்ணன் முன்னாடி அப்புறம் 2 பேரும் ஒன்றா ஆடுவாங்க அப்படியே இருந்தாலும் என்னோட கணவர் பேரு கண்டாசுரன். என்னோட பேரு கமலவல்லி கமலவல்லி கமலவல்லி. அப்படியே இருந்தாலும் கண்டாசுரனை மணந்த கார்மேகவன் கமலவல்லி சீரம் சிறப்போடு மதுராபுரி நாட்டில் வாழ்ந்த ஒரு நேரத்திலே நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியமே கிடையாதுப்பா. எனக்கு குழந்தை பாக்கியம் கிடையாதுடா. குழந்தை பாக்கியம் எனக்கு கிடையாது. அதனால நான் என்ன செய்தேன் தெரியுமா? எனக்கு மச்சன ஒருத்தர் இருக்காரு. என்னுடைய கணவருக்கு தம்பி ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள் அவர்கள் இருவரும். எப்படிப்பா ஒரு தாய் வயிற்று பிள்ளைகளை ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள் மறக்க வேண்டும் என்று சொல்லி எப்படிப்பா என்னுடைய பேரோ கமலவல்லி, என்னுடைய தங்கை பேரோ கார்மேகவல்லி. ஒரு தாய் வீட்டு பிள்ளைகள். கண்டாசுரன் கார்கோடியாசுரன் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள். அப்படி ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள் மறக்க வேண்டும் என்று சொல்லி நீண்ட நாட்கள் எனக்கு கொஞ்சம் பாக்கியம் கிடையாது. நானும் 16 ஆண்டமாக இருக்கிறேன். எனக்கு புத்திர சந்தானமே எனக்கு கிடையாதுப்பா. அப்படி இருந்தாலும் எனக்கு தங்கையாக விளங்கக்கூடிய கார்மேகவல்லியை என் மச்சனுக்கு கொடுத்து நான் திருமணம் செய்கிறேன். அப்படி திருமணம் செய்து வந்த பிறகு இருவருமே பாக்கியம் 2 பேருமே கிடையாது. கர்ப்ப பையன் என்னதா நீ கூத்துதான் போட்ட நான் யாரு பாத்தர நான் யாரு மங்காபுத்து விஜி ஆம்பளையா பொம்பளையா நீ கூத்துனா
நினைச்சு கூப்பிட்டேன்? கூத்துக்கு வாடா தம்பின்னு கூப்பிட்டேன். நான் வந்து பொம்பளை வேஷம் போட்டுக்கிறேன், புடவை கட்டி நான் ஆடிடுவேன். டேய் தம்பி அத்தை போட்டுருவாங்க. கூத்துக்கு எப்படி கூப்பிட்டேன்? வாடா தம்பி, இப்ப கூட சாமி போட என்ன சொன்னேன்? டேய் தானே சொன்னேன். சொன்னேன் இல்லையா? நான் சொல்றேன், நீ கேட்கல. ஏய், மத்த பொம்பளைங்க மாதிரி நான் கிடையாது. எப்படி கொனைகளை கோய்க்கு போடுவேன், நாய்க்கு போடுறேன். அப்படியே இருந்தாலும் அண்ணா தினந்தோறும் நந்தவனத்துக்கு சென்று மல்லிமலை மரங்களை பறித்துக் கொண்டு கணவரின் அப்படியே இருந்தாலும் தினந்தோறும் சென்று தங்கையை பார்க்க வேண்டும். தங்கையை பார்ப்பதற்கு நந்தவனத்துக்கு சென்று மல்லிமலை மரங்களை பறித்துக் கொண்டு கணவரை பார்க்க வேண்டும். அப்படியே இருந்தாலும்